ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மு பவி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அம்முவும் நானும் இட்லி உப்புமா செய்ய போகிறோம். இட்லி உப்புமா எப்படி செய்கிறோன்றது இன்றைக்கி வீடியோ எடுத்து உங்களுக்கு ரெசிபியாக காட்டுறோம், பாருங்கள். என்ன ஓகேவா? அம்மு இட்லியெல்லாம் உதுத்து விட்டுக்கிறா. இட்லி உதுத்து விட்டுட்டு அது நான் கடாயில் கடுகு கடலப்பருப்பு எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு இருந்தேன். வெங்காயம் போட்டாச்சு, ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கியாச்சு. இது அம்மு வதக்குறா, நான் வதக்கலை, அம்மு வதக்கிட்டுருக்காங்க. அந்தம்மா மேடம் வதக்கிட்டுருக்கா. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் சேர்த்தோம். கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் வதக்கிட்டோம். கருவேப்பிலை வதக்கிட்டு உதுத்து வச்ச இட்லியை அம்முவை போட சொன்னேன். அந்த உதுத்ததை பாதி வரைக்கும் போட்டுட்டு கிண்டிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு திரும்பி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், அடுத்தது உதுத்து அப்படின்ட்டுன்னு அம்முவே போட்டாங்க. உதுத்து வச்ச இட்லியே கை சுட்டுக்காமல் தூக்கி போடுமான்னு தூரமாக தூக்கி போட்டுக்கிறா பாருங்கள். அதெல்லாம் சொல்கிறத கவனமாக கேட்டுப்பா. ஆனால் சூடு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு டக்குன்னு கடாயை தொட்டுடுவா. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், சுடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்வாள். இல்லைன்னா அவளே மறந்து டக்குன்னு போய் சூடோடு வெறும் கையோடு போய் தொடுவா. இதுக்குள்ளே 2-3 வாட்டி தொட்டிருக்கிறா, கையெல்லாம் பழுத்து போயிருக்குது. அதுதான் எனக்கு பயமாக இருக்கும் பக்கத்தில் இருந்துக்கிட்டு சொல்கிறது. அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் பூ, அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால் கொஞ்சம் தேங்காய் பூ அது மேலே தூவிட்டு தேவையான லைட்டாக கொஞ்சம் உப்பு, ஏன்னா இட்லியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு கிண்டுமான்னு சொன்னால் துணியை பிடிச்சிட்டு கிண்டுறா. இட்லி உப்புமா செய்யும் போது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் இட்லியை வச்சுட்டு எடுத்து உதுத்து பாருங்கள். நல்லா தூளாக அப்படியே பொலன்னு வரும். அது நல்லாயிருக்கும் இட்லி உப்புமாக்கு. யாராவது செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் ஒரு மாதிரி நல்ல களியாட்டம் இல்லாமல் இட்லி உதுக்கும் போதே பூவாட்டம் வரும். இட்லி உப்புமா கிண்டியாச்சு. கிண்டி ரெசிபியும் ரெடி ஆகிட்டு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.